எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சுற்றுலா பதிவுல இன்னைக்கு நாம பெங்களூர்ல இருக்கிற ஒரு சில முக்கியமான இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிப்புக்கு நாம ஃபேமிலியோட பிளான் பண்ணியிருந்தோங்க. ஸோ நம்ம ஃபேமிலியில மொத்தம் ஒரு 5 பேர் கிளம்பி இருந்தோம். நாம நைட்டு தான் பஸ் புக் பண்ணியிருந்ததால நைட்டு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். அதிகாலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் பெங்களூர் ரீச் பண்ணிட்டோம். பெங்களூர்ல கலசிப்பாளையம் என்ற இடத்துல எங்களை டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அது பக்கத்திலே இருக்கிற ஒரு லாட்ஜ்ல நாங்க ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சோம். மிடில் கிளாஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு லாட்ஜுங்க. ரெண்டும் ஒரு டீசென்டான ரெண்ட் தான், ரொம்ப ஹைலாம் கிடையாது. நீங்க இதோட ஹையா எதிர்பார்த்தீங்கன்னா இது பக்கத்துல நிறைய லாட்ஜிங்லாம் இருக்கு. ஸோ அங்க ரெண்ட் அதிகமா இருக்கும், உங்களுக்கான ஃபெசிலிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். நாங்க ரூமுக்கு போனது ஆரம்பிச்சோடனே முதல்ல நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். ஏன்னா நம்ம காலையில 6 மணிக்கு தான் ரீச் பண்ண வேண்டியது, ஆனா 5:30 மணிக்கு தான் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால போன உடனே முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அங்கிருந்து காலையிலேயே ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோங்க. அங்கிருந்து எங்க போகலாம் முதல்லன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கிருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அலசூர்ன்ற ஊர்ல சோமநாதீஸ்வரர் ஒரு கோயில் இருக்கு. அது நம்ம சோழர்களோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அங்க போறதுக்கு நம்ம பஸ்ல போக முடியாது, ஏன்னா நம்ம தெரியாத ஊருக்கு போயிருக்கோம், அதுவும் நமக்கு தெரியாத மொழி வேற. அதனால நம்ம ஒரு கேப் புக் பண்ணிட்டோம். அவங்க ஒரு 10ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள அந்த கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோங்க. கோயிலுக்கு நாங்க போன உடனே முதல்ல அந்த கோபுரத்தை பார்க்கும்போது ரொம்பவே அதிசயமா இருந்துச்சு. போகும்போதே அங்க புறாக்கள் முதல்ல அப்படியே அந்த பறக்க ஆரம்பிச்சிருங்க. காலையில இப்போ ஒரு 6:30 தான் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரம்யாவும் இருந்துச்சு, அழகாவும் இருந்தது. அப்படியே கோயிலுக்குள்ள நாங்க நுழைய ஆரம்பிச்சோம். கோயில் ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனா கோயில் ரொம்ப பெரிய அளவுல கட்டப்பட்டிருந்ததுங்க. 1000 வருடங்களுக்கு முன்னாடி சோழர்கள் இந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. உள்ள நிறைய சிற்பங்கள் நம்ம பார்க்க முடியுங்க. இங்க ராவணன் இமயமலையை தூக்குற மாதிரியான ஒரு சிற்பத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது போல சிற்பங்கள் இந்த கோயில் முழுக்க நிறையவுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம காமாட்சி அம்மனுக்கு தனி சன்னதி ஒண்ணு இருக்குங்க. அந்த சன்னதியோட வெளிப்புறத்துல நிறைய சிற்பங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபுல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நம்ம இந்த கோயிலை பத்தின வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், மறக்காம போயிட்டு பாருங்க. இங்க இருக்கிற மண்டபங்களாகட்டும், பக்கத்துல இருக்கிற சிறிய சிறிய சன்னதிகளாகட்டும் எல்லாமே ரொம்பவுமே அழகா இருக்கு. நல்லா அதை மெயின்டைன் பண்றாங்க. ஒரு பழமையான கோயில் தான், ஆனா இப்போ அப்படியே புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கு. காமாட்சி அம்மனோட கோயிலோட வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை முழுவதும் புடைப்பு சிற்பங்களா இங்க செதுக்கியிருக்காங்க. அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்வதி கைலையில பர்வதனோட மகளாக பிறந்தாங்க. அப்போ சிவபெருமான் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்கள திருமணம் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானோட அவதாரம் எல்லாம் வரும். இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனுடைய சிற்பங்கள் அவங்க இமயமலைக்கு அந்த பெண்ணா பிறந்ததாகட்டும், அப்புறம் சிவபெருமான் நினைச்சு தவம் பண்ணதாகட்டும், சிவபெருமான் போய் அவங்கள பார்த்ததாக இருக்கட்டும், அதை போன்ற சிற்பங்கள் எல்லாமே இங்க புடைப்பு சிற்பங்களா இருக்கு. கடைசியா திருமணம் முடிஞ்சு அப்புறம் முருகப்பெருமான் அவதரிக்கிற வரைக்குமே இங்க அந்த சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியும். ரொம்பவுமே அழகா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணோம். சரி, இங்க சிவன் கோயில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரி, சிவன் கோயிலுக்கு அப்புறம் எங்க போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம அப்பாவை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் யாரை பார்ப்போம், அவருடைய மகனை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது பண்ணோம். ஸோ அலசூர்ல இருந்து சிருங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் வரும். சரி, அடுத்தது நம்ம முருகரை பார்க்க போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்க போக ஆரம்பிச்சாங்க. அலசூர்ல இருந்து இப்ப நாம
ஸ்ருங்கிரி வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இங்க வரதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பெங்களூர் ஃபுல்லாமே ரொம்பவுமே டிராபிக் அதிகமா இருந்துச்சு அந்த காலை வேலையிலேயே. ஸோ அங்க ரீச் பண்ண உடனே அங்க ஒரு சிறிய ஒரு மலை மேல, மலைன்னு சொல்ல முடியாது, ஒரு சிறிய குன்றின் மேல முருகப்பெருமான் இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த கோயில. ஸோ கோயிலே பாத்தீங்கன்னா புத்து போன்ற ஒரு வடிவமைப்புலையும், அதுக்கப்புறம் மேல வந்து முருகன் வந்து ஒரு பிரம்மாண்டமான முருகனையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த கோயில. ரொம்ப சுத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த கோயிலுக்கும் அதிகமான அளவுல வரதுல ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். மலை மேலே ஏறதுக்கு ஒரு 50ல இருந்து ஒரு 60 படிக்கட்டுகள் வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் நம்ம மேலே ஏறி வந்துட்டோம்னா உள்ள முருகப்பெருமான வள்ளி தேவியனோட இருக்கிற காட்சியோட நம்மளால பார்க்க முடியும். மேல இருக்கிற கோபுரத்துக்கு, அதாவது அந்த கருவறையோட கோபுரத்துக்கு பதிலா இங்க 6 முக சன்னதி இருக்குங்க. இந்த 6 முகம் தான் இங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ். மிக பிரம்மாண்டமான அளவுல அந்த முருகனோட முகங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். இது இரவு வேலையில பார்த்தோம்னா இங்க வந்து மின்னொளியில வந்து அந்த முகங்கள் வந்து ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம போனது காலையில ஒரு 11 மணி இருக்கும். ஸோ அந்த டைம்ல அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு ரீச் பண்ணணுன்றதுக்காக இந்த முருகப்பெருமானை நம்ம பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படியே நம்ம அடுத்ததா சந்திரமுகி அரண்மனை, அதாவது பெங்களூர் பேலஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அந்த பெங்களூர் பேலஸோட ஃபுட்டேஜ்லாம் வந்து இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ அதனால வந்து அதை வந்து என்னால் பதிவிட முடியலங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே அங்கே அரண்மனையில இருந்து திப்பு சுல்தான் கட்டின ஒரு தேக்கு அரண்மனைக்கு நம்ம கிளம்பி போயிட்டோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் பேலஸை வந்து ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 5:30 மணி இருக்கும். அப்படியே சில மேகங்கள்லாம் சூழ ஆரம்பிச்சது, மழையும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ 5:30 மணிக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இது எங்க பார்த்தீங்கன்னா கலசிபாளையத்துல இருந்து சரியா ஒரு 500 மீட்டர் தான், 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த பேலஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ள போறதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இல்லைங்க, ஒரு 30 ருபீஸ் வரைக்கும் தான் வாங்குறாங்க. அதுவும் நம்ம கியூஆர் கோடு மூலமா தான் வந்து பே பண்ண முடியும், பணமா யாரும் வாங்குறது இல்ல. உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தேக்கு மரம் மற்றும் அந்த செம்மரம் அப்படின்னு சொல்ற மரங்களால கட்டப்பட்ட ஒரு பேலஸ். இது வந்து ஹைதர் அலி காலத்துல இந்த பேலஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்து இந்த வேலைகளை வந்து முடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஓய்வு கால ஒரு மண்டபம், ஓய்வு கால ஒரு பேலஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான நிகழ்வுகள்னா அமைச்சர்களை கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து அவர் ஆலோசனை நடத்துறாரு. அதுக்கேற்ற மாதிரியான இந்த பேலஸ் வந்து கட்டியிருக்காங்க. முழுவதும் மரங்கள். இதுல வந்து ஒரு மண்ணோ கல்லோ அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாம முழுக்க முழுக்க தேக்கு மரம் மற்றும் செம்மரத்தை மட்டுமே கொண்டு இந்த பேலஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இப்ப வந்து இதை வந்து கொஞ்சம் அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பழஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. எங்கேயும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான ஆட்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கூட்டம்லாம் இல்லைங்க. நாங்க போனது வேற ஈவினிங் டைம், கொஞ்சம் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சுது. அதுல இந்த பகுதி முழுமே ரொம்பவே இருட்டா இருக்கு. பாத்தீங்களா, இங்க வந்து லைட்ல எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம பார்த்துட்டு வர வேண்டியதுதான். அதுவும் இல்லாம சில முக்கியமான இடங்களுக்கு நம்மள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திப்பு சுல்தான் அங்க தாங்க உட்காந்துருப்பாரு. உட்காந்துட்டு கீழே அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கூட ஆலோசனை பண்றதுக்காகவும் அப்புறம் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா அங்க மேல இருந்து அவரு அதை பார்த்து ரசிப்பாரு. அவருக்கான ஓய்வு அதுக்காக. மற்றபடி இந்த சூட்டர் எல்லாம் விலக்கு ஏற்றதுக்காக அந்த மாடங்கள் எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல பண்ணப்பட்ட பெயிண்ட் எல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இங்க நிறைய வந்து ஓவியங்கள், அதாவது டிராயிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அந்த காலத்திலேயே பண்ண டிராயிங்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல அந்த காலத்துல திப்பு சுல்தான் யூஸ் பண்ண அந்த ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து காட்சிக்கு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நம்மளால ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியல, ஏன்னா அதில் வந்து நமக்கு அலோவ் பண்ணல. கீழே ஒரு பீரங்கியும் இருந்தது. ஸோ இது வரைக்கும் நம்ம அப்படியே பார்த்தோம். பசங்களாம் வந்து எல்லாம் ஜாலியாக ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து மரத்தால இனிமே இந்த மாதிரியான ஒரு மாளிகை கட்ட முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா இது வந்து அப்பவே வந்து திப்பு சுல்தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அப்படியே வந்தோம் ஹோட்டல்ல வந்து அப்படியே டின்னர் முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்து அங்கிருந்து நாம மறுநாள் மைசூருக்கு பிளான் பண்ணியிருந்தோம்.